வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நம்முடன் வரவேற்கிறோம். இந்த வாக்காளர் திருத்த தீவிர பணிகள் என்று என்றைக்கு தேர்தல் ஆணையம் அறிவித்ததோ அன்றிலிருந்தே திமுக தலைமையிலான கூட்டணி அத்தனை கட்சிகளும் மீண்டும் மீண்டும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஜனநாயக முறையில் அந்த எதிர்ப்பை பதிவு செய்துவிட்டாலும் கூட மக்களினுடைய அந்த வாக்குகள், அது எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய மக்களுடைய வாக்குகள் பறிபோய்விடக் கூடாது என்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், திமுக தலைவர் அவர்கள் சிரத்தையோடு அந்த பணிகளை எவ்வாறு எந்தெந்த வகைகளெல்லாம் மேற்கொண்டு வருகிறார் என்பதை செய்திகளின் மூலமாக மக்கள் அறிந்த ஒன்றுதான். இந்த நிலையிலே நாடாளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடர் என்பது இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே அவர்கள் முழக்கங்களை பல்வேறு வகைகளில் மக்களுடைய அந்த களத்தில் முன்வைத்தாலும் கூட இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே பிரதிபலித்திருக்கிறார்கள். ஒன்றிய பாஜக அரசிடம் தெளிவான பதில் இல்லையா அல்லது விவாதிக்க மறுக்கிறார்களா என்று தெரியவில்லை. அதன் காரணமாக நாடாளுமன்றம் இன்றைக்கு முடங்கி இருக்கிறது. இன்னும் இந்த குளிர்கால கூட்டத்தொடருடைய அவை என்பது இன்னும் 14 அமர்வுகள் இருக்கின்றன. அதிலாவது ஒன்றிய பாஜக அரசு பதிலளிக்குமா? ஏன் தயங்குகிறார்கள்? என்னென்ன சிக்கல்கள் அதில் நீடித்துக் கொண்டிருக்கின்றன? விரிவாக நாம் அதை கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து மக்களவை உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக மக்களவை உறுப்பினர் திரு சச்சிதானந்தம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கம். அதே போன்று வருவாய்த்துறை சங்கங்களுடைய கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு மகேந்திரகுமார் அவரும் நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கம். ஊடகவியலாளர் சத்யராஜ் அவர்களுக்கும் வணக்கம். நான் முதல்ல தங்க தமிழ்ச்செல்வன் சார் வணக்கம். நான் முதல்ல மகேந்திரகுமார் சார், உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு? பிஎல்ஓக்கள் நிலைமை தான் ரொம்ப மோசமாக இருக்குங்கிறத நான் கண்கூடாக பார்க்குறோம். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டோர் ஒட்டுமொத்த இந்தியாவிலே உயிரிழந்திருக்கிறாங்க. நீங்கள் எஸ்ஐஆர் பணிகள் பற்றி சொல்லுங்களேன். எஸ்ஐஆர் பணிகள் எங்களுக்கு இது ரொட்டீன் பணி கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு தேர்தல் வரும்பொழுதும் நாங்கள் இந்த பணிகளை செய்கிறவங்க தான். ஒன்றும் எங்களுக்கு இந்த புது பணி கிடையாது. எங்களுடைய உறுப்பினர்களுக்கோ இல்லை எங்களுடைய கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கோ இது புது பணி கிடையாது. 70,000 பிஎல்ஓஸ் இன்றைக்கி களத்தில் இருந்து வேலை செய்கிறாங்க. இந்த 70,000 பிஎல்ஓஸ் யாருங்கிறத நம்ம பார்க்கணும். இவங்களுக்கு இவங்க தலையில் என்ன மூட்டையை ஏற்றி வைக்க முடியுமோ அதைத்தான் நம்ம ஏற்றி வைக்கணும். கிட்டத்தட்ட நாங்கள் 5 ஆண்டு காலங்கள் ஒரு தேர்தலுக்கும் அடுத்த தேர்தலுக்கும் இடையில் இந்த பிஎல்ஓ பணியை பார்த்துட்ருக்கோம். இடையில நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுதும் அந்த பிஎல்ஓ பணியை பார்க்குறோம். என்றைக்குமே நாங்கள் சளைச்சவங்க இல்லை பணி செய்கிறதில்ல. இருந்தாலும் இந்த பணியை எங்களுக்கு செய்ய சொல்கிற நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள், அதுக்கடுத்தாப்பில் சத்துணவு அமைப்பாளர்கள், விஓ அசிஸ்டண்ட்டு, அது இல்லாமல் ஊர்ப்புற நூலகர்களையும் நாங்கள் இதில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதில் ஆள் இல்லை ஷார்ட்டேஜ் வரும்பொழுது மற்ற பணியாளர்களையும் நாங்கள் கவர்மெண்ட்டு சொல்லுதுங்கன்னா நாங்கள் அந்த கவர்மெண்ட்டுக்கு வலதுகரமாக தான் நின்று இதில் பணியாற்றிட்டோம். அப்படி பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய எங்களுக்கு எஸ்ஆர் பிரச்சனைகளை ஒட்டு மொத்தமாக நீங்கள் 7 கோடி வாக்கையும் ஒரே நேரத்தில் திருத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அதை வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்கிறீங்க. 2002 நீங்கள் எடுத்த வாக்காளர்களும் இன்றைக்கி சென்னையை பொறுத்தளவுக்கு 2005 ஒரு கட் ஆஃப் டேட் வச்சுருக்காங்க. சென்னை இல்லாத அடுத்த இதில் 2002 மற்ற தொகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா அனைத்து தொகுதிகளோட வாக்காளர்களையும் வெரிஃபை பண்ணி தான் புதிய வாக்காளர்கள் பட்டியலில் இன்றைக்கி நீங்கள் திருத்தம் செய்யக்கூடிய பட்டியலில் நாங்கள் வெரிஃபை பண்ணி போடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வரும்போது எங்களுக்கு என் தொகுதி ஒரு பிஎல்ஓ எடுத்துக்கிறேன். அந்த பிஎல்ஓவில் லாஜிக்காக 1331 ஓட்டு இருக்குது. ஒரு பிஎல்ஓவில் என்னோட தெரிஞ்சவங்க பிஎல்ஓவில் 1331 ஓட்டில் 236 ஓட்டு எங்கே இருக்குன்னே அவங்களாலே கண்டுபிடிக்க முடியலை. டெத்து, டோர்லாக்கு, ஷிஃப்டடுன்னு சொல்லி எங்களை மார்க் பண்ண சொல்கிறாங்க. அப்படி மார்க் பண்ணும்போது ரிமைனிங் இருக்கிற ஓட்டு மட்டும்தான் நான் கணக்கில் எடுத்துகிட்டு வர முடியும். அப்போ இதெல்லாம் தேடி திருப்பி நான் அவங்கள்ட்ட டெத்து ஷிஃப்டடுன்னு மார்க் பண்ண சொல்கிறதுன்னா அது பிஎல்ஓக்கள் தானே சார் முடிவு பண்ணணும். யார் அதை சொல்ல முடியும்? இப்படி எல்லாம் பண்ணுங்கன்னு அதை எப்படி சொல்ல முடியும்? தேர்தலில் எங்களுக்கு தேர்தல் அதிகாரியாக இருக்கிறவங்க, எங்களோட தேர்தல் அதிகாரியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறவங்க இந்த மேப்பிங்கிற விஷயத்தில் இதை எந்த மேப்பிங்கில் நீங்கள் கொண்டு வைப்பீங்கன்னு கேட்குறாங்க. சரி, 2002 3 காலம் எங்களுக்கு கொடுத்துருக்கு. முதல் காலம் என்னென்னா 2002 இருக்க ஓட்டு அப்படிங்க இருக்கா? இப்போ என்னோட ஓட்டு 2002 இருந்தது. எந்த பாகத்தில் எந்த இடத்துல இருந்தது அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணால் எனக்கு சிக்கல் இல்லை. சரி. 2வது என் பேரண்ட்ஸ் உயிரோடு இருக்கணும். இன்னைக்கு 23 வருஷம் கழிச்சு என் பேரண்ட் உயிரோடு இருந்தால் தான் எனக்கு ஓட்டு. அப்படி இல்லைன்னா என் பேரண்ட்ஸ் உயிரோடு இல்லை அப்படின்னா 3வது என்ன ஒரு விஷயம் பார்க்குறாங்கன்னா இவங்களோட கிராண்ட் ஃபாதர் பேரண்டே உயிரோட இல்லை இருக்கும்போது கிராண்ட் ஃபாதர் எப்படி? தேர்தல் ஆணையம் அதுக்குன்னு தனியா ஒரு இணையதளம் வெளியிட்டு நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம், அப்பா அம்மாவோட பேர் தெரிஞ்சா போதும் கண்டுபிடிச்சிடலாம். மகளிருக்கு ஹஸ்பண்டோட பேரை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க சார். இந்த கொடுமையை நாங்கள் எங்கே போய் சொல்றது? இதை இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும், தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியாமலாம் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் இந்த தேர்தலில் எத்தனை ஓட்டுகளை குறைக்க முடியும்? இப்போ எனக்கே 236 ஓட்டு ஷார்ட்டேஜ் வருது. 236 ஓட்டை திருப்பி நான் எப்படி மேட்சிங் பண்ணுவேன்? இல்லை டெத்தை பொறுத்த அளவுக்கு நான் டெத் சர்டிஃபிகேட் எடுத்து வெரிஃபை பண்ணிட்டு போயிடலாம். சரி. அதர்வைஸ் இந்த ஷிஃப்டடையும் டோர் லாக்கையும்
ஆப்சண்ட்டை நான் எப்படி போய் தேடி கொடுப்பேன்? அப்படி ஆப்சண்ட் எடுத்து நான் மேட்ச் பண்ணேன்னா 100% நான் யாருக்கோ சப்போர்ட் பண்ணுறேன்னு என் மேலே தான் குற்றச்சாட்டு வரும். ஓகே, இந்த குற்றச்சாட்டுகள்லேருந்து நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு விடிஞ்சிடும். எனக்கு இன்னைய பொறுத்த எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி சார். நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இந்த பணிகள்லாம் நாங்க ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பணிகள் தானே. தேர்தல் ஆணையம் உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க, அந்த பயிற்சி போதாதா? ரெண்டாவது, இல்லை நீங்க எப்ப வந்து கணக்கெடுத்தாலும் இந்த ஷிஃப்டடோ டோர் லாக்கோ டெத்தோ இருக்கும், அதே மாதிரி தானே இப்போ இருக்க போகுது. என்ன டிஃபரன்ஸ்? இல்லை சார், ரொம்ப சிம்பிளா நீங்கள் எவ்வளோ நாள் நாங்கள் டெத்து ஷிஃப்டெல்லாம் நாங்கள் மார்க் பண்ணி லோக்கலில் பிஎல்ஓ இருக்கக்கூடிய எங்களுக்கு தான் தெரியும் இந்த வீட்டில் இன்னார் இறந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். சரி, இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய விஓ அசிஸ்டண்ட்டோ விஓஓ சொல்லி அதை நாங்கள் கரெக்டாக கழிச்சு விட்ருவோம். அப்படின்னைக்கெல்லாம் எந்த சிக்கல் இல்லை. இதை மானிட்டரிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் அனைத்து கட்சி கூட்டம் போடும்போது ஆமாம் அவங்க போயிட்டாங்க இருக்காங்கன்னு தெளிவாக தெரியும். ஓகே, ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை சார். இதை வந்து என்டையர் ஓட்டையும், அதாவது ஷிஃப்ட்டு டெத்து இருக்கக்கூடிய 236 மட்டும் தான் நான் ஒவ்வொரு வருஷமும் வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதைத்தான் சொல்ல வரேன். நான் அந்த 236 வெரிஃபை பண்ணுவேன்னா 1331 டோட்டல் வெரிஃபை பண்ணும்போது தான் எனக்கு பிரச்சனைகள் வருது. ஒரு மாசம் இருக்கே சார், பத்தாதா? சார் ஒரு மாசங்கிறது நீங்கள் இப்போ கொடுத்த நவம்பர் 4ஆம் தேதி கொடுத்துட்டு 1 வீக் தான் நீங்கள் கொடுக்க சொன்னீங்க. கொடுக்க சொன்னது 1 வீக் கொடுக்க சொல்லும்போது வாங்கிட்டீங்களாங்கிற வார்த்தையை கேட்குறாங்க. அந்த படிவங்களை திரும்ப வாங்கிட்டீங்களா? திரும்ப வாங்கிட்டு இருக்கும்போதே ஆன்லைனில் ஏற்றிட்டீங்களான்னு கேட்குறீங்க. ஆன்லைனில் ஏற்றிட்டு இருக்கீங்களே மேப்பிங் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறீங்க. இந்த 3 பணியும் ஒன்றா நடக்கணும். இப்போவும் கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி 11ஆம் தேதி வரை கொடுத்துருக்காங்க. மத்திய அரசாங்கமும் அந்த தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிற ஒழிய அந்த இடத்துல ஒரு இடத்துல கூட நாங்கள் 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வாங்கணும், அதுக்கு பிறகு என்ன செய்யணும், இதை மேப்பிங் பண்ணணும்னு சொல்லலை. நாங்கள் களத்தில் போராடுறோம். கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அரசியல் கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் எப்படி அவங்க போராடிட்டு இருக்காங்களோ இதே மாதிரி ஒவ்வொரு சங்கமும் எஸ்ஆரை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிட்டு எங்களோட அசோசியேஷன். சரி சார், எங்களோட வருவாய்த்துறை கூட்டமைப்பு நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். எங்களோட தமிழ்நாடு அரசியல் ஒன்றியம் போராட்டத்துக்கு நடத்துக்கு நாங்கள் போயிட்டோம். ஏன்னா எங்களோட மெம்பர்ஸ் தான் பாதிக்கப்படும். நிச்சயம் இல்லை. எனக்கு இன்னொரு அடிப்படையான கேள்வி சார். எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு பாகம் இருந்தா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், நான் அரசியல் ரீதியாக முன்வைக்கல, ஒரு புரிதலுக்காக தான் கேட்கிறேன். அவர் சொல்றார் ஒரு பூத் ஸ்லிப் கொடுக்க சொன்னா ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 1000 ஓட்டு தாங்க, ஒரு நாளைக்கு 300 வீடு கூட கொடுத்துட்டு போயிடலாம், 3 நாள்ல முடிக்க வேண்டியது 1 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க, இது பத்தாதான்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார் சார். அவரை நான் மதிக்கிறோம் சார், எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு. அவர் சொல்றாருல இன்னைக்கு நடைமுறை சிக்கல் என்ன இருக்குன்னா, நீங்க 2002 ஓட்டு லிஸ்ட்டையும் 2025 நீங்க கொடுத்த இந்த லிஸ்ட்டையும் வெரிஃபை பண்ணும்போது 2002 லிஸ்ட்டில் இருக்கிறவங்களும் அதே வீட்டில் அதே டோர் நம்பரில் அதே வீட்டில் இருக்கிறவங்க 60% தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த 60% மட்டும்தான் நீங்கள் மேட்ச் ஆகும். எத்தனை பேர் வீடு வாங்கிட்டு போயிடறாங்க, சென்னையை எடுத்துக்கிடுவோம் சார், எத்தனை பேர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிட்டாங்க, எத்தனை பேர் வந்து நியூவாக உள்ளே வந்துட்டாங்க, அவங்களெல்லாம் நான் எப்படி போய் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருப்பாங்க, வீடு சொந்த வீட்டில் தான் ஓட்டு வச்சுருக்காங்க. சரி சார், கிட்டத்தட்ட ஒரு 90% அப்படி தான். ஏன்னா சொந்த வீட்டில் தான் அவங்களுக்கு அவங்க வேலைக்கு சேரும்போதோ அவங்க ஒரு பணி செய்யும் போதோ சொந்த வீட்டில் தான் ஆதார் கார்டு இருக்கும், சொந்த வீட்டில் தான் அவங்க இருக்கும். இன்னொரு இடத்துக்கு பணி செய்கிற இடத்துக்கு வாடகைக்கு போயிருப்பாங்க. அவங்கள நாங்கள் எப்படி சார் மேட்சிங் பண்ண முடியும்? அதை ஷிஃப்டடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைட் ரைட். அப்போ இதெல்லாம் அவங்க கணக்கில் எடுத்துக்கணும். அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எங்களோட நிலைமைகளை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வாரத்திலலாம் வேலை செய்ய முடியாது சார். இவங்க சொல்கிறது சிறப்பு சீர்திருத்தம்ங்கிறதால என்ன அர்த்தம்? இது ஒரு முக்கியமாக இந்த சிறப்பு சீர்திருத்தங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம். சரி சார், ஸ்பெஷல் ஸ்கீம்ங்கிறதுக்கு ஒரு திட்டமிடல் இருக்கணுமா இல்லையா? இப்போ நீங்கள் கேட்டீங்க எடுத்தோன்னே பயிற்சி எந்த பயிற்சியும் கொடுக்கல சார். என்ன சார் இப்படி சொல்றீங்க? உண்மையா சொல்றேன் சார். எந்த பயிற்சி கொடுத்தாங்கன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார். பிஎல்ஓக்கு பயிற்சி கொடுத்தாங்க, பிஎல்ஓ சூப்பர்வைசர் பயிற்சி கொடுத்தாங்கன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. இல்லை அந்த மொபைலில் நாங்கள் எப்படி ஏற்றணும்னு சொல்ல சொல்லுங்க. ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லுங்க. டெய்லி அந்த ஆப்பை அப்டேட் பண்ணுறாங்க சார். ஒரு ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கோங்க. கேட்டால் நீங்கள் ஃபோன் பேசும்போது எல்லா ஆப்பும் வச்சுருக்கீங்கல்ல, அதுக்கும் மக்களோட ஓட்டில் விளையாடுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? இது ஓட்டு சார், உரிமை சார். அந்த ஆப்பை பார்த்து கற்றுக்கோங்கன்றாங்களா? ஆப்பை பார்த்து கற்றுக்கோங்க, அதில் இருக்க அப்டேஷன் நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் கற்றுக்கோங்க. இதுலலாம் பயிற்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்கிறாங்க சார். இது வரைக்கும் எங்கே பயிற்சி கொடுத்துருக்காங்க ஒரு இடத்துல சொல்ல சொல்லுங்கள் சார். தேர்தல் ஆணையம் பயிற்சி கொடுத்தாங்க. இல்லை அப்போ ஒரு பிஎல்ஓ 70,000 பேர் இருக்கும்ல. சரி, ஒரு டிஸ்ட்ரிக்டில் டிஓ தான் ஹெட்டு. சரி, டிஓக்குள்ள ஆர்ஓ வச்சு இத்தனை இடத்துல நாங்கள் இந்த பயிற்சி கொடுத்தோம்னு சொல்லுவோம். இன்னை வரைக்கும் மேப்பிங் பண்ணியிருக்கிறது நம்மளோட வாலண்டியர்ஸை வச்சு பண்ணியிருக்கோம் சார். கவர்மெண்ட் வேறு வழி இல்லாமல் வாலண்டியர்ஸை வச்சு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அங்கே இருக்கக்கூடிய கார்பரேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் முக்கியமான இடங்கள் இருக்கும் அங்கே வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இல்லை ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்குது சார். எனக்கே இப்போ பயமாக இருக்கு, என் ஓட்டு இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஆமாம் சார், இப்போ எங்களோட ஷிஃப்டிங் பிரச்சனையாக அதானே. இப்போ நாங்கள் இதெல்லாம் கால்குலேட் பண்ணதுக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குது, இவ்வளோ 70,000 பேர், இத்தனை பேர். இதில் ஒரு ஆப்பே கொடுத்துருக்காங்க, பூஸ் அண்ட் ட்ராக்னு ஒரு ஆப். பூஸ் அண்ட் ட்ராக்கான ஆப்னா என்னங்கிற ஒரு பயிற்சி கொடுத்துருக்கணும்ல. இப்போ நீங்கள் கேட்க கேள்விக்கு அது இல்லை, ஹோம் விசிட் பார்க்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நாங்கள் இவ்வளவு வேலை நீங்கள் கேட்டதெல்லாம் கரெக்டு. இந்த வேலையை பார்த்துட்டு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு நாங்கள் இந்த வேலையை பார்க்குறோம்னா
ரொட்டீனாக தமிழ்நாடு அரசு கொடுத்த இந்த வேலையை பார்க்கவங்க தான் சத்துணவு அமைப்பாளர் என்ன செய்வாங்க, டெய்லி சாப்பாடு பண்ணணும். இந்த அங்கன்வாடி பணியாளர் என்ன டெய்லி அந்த அங்கன்வாடி மையத்தை பார்க்கணும். அவங்க அடுத்தாப்புல விஓ என்ன செய்வாங்க, வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஒர்க்கை பார்க்கணும். இவங்க இன்னைக்கு அவங்களுக்கு அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் போய் வெயிட்டு போட்டு மாதம் ஒரு முறை வெயிட் போட்டால் அந்த அங்கன்வாடி பணியாளருக்கு 500 ரூபா இன்சென்டிவ். சரி சார். இந்த இன்சென்டிவ் வேலையை பார்க்கலனா உனக்கு மெமோ கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு சைடு அழுத்தம், ஒரு சைடு தேர்தல் ஆணையம் நீ வரலன்னா. இப்போ கூட எனக்கு 3 வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. நாளை காலையில் நீங்கள் 9 மணிக்கு வரணும், இன்றைக்கி நைட் ஷிஃப்ட் வராதவங்களுக்கு. இது எல்லாமே 70,000 பேரில் 50,000 பேர் லேடிஸ். அங்கன்வாடி பணியாளர் யார் சார்? சத்துணவு பணியாளர் இல்லை. நிச்சயமா எனக்கு அடுத்த கேள்வி ஒன்று இருந்தது. ஏன் சார் நிறைய பேர் வந்து சூசைட்லாம் வருது, இறந்து போயிட்டாங்கன்னு வருது, நீங்கள் சொல்லவே வேண்டாம். ஏன் இறந்து போகிறாங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்கிறது. பட் பேசலாம். நான் மக்களை உறுப்பினர் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே. தங்கத்தமிழ் செல்வன் சார் வணக்கம். அதாவது இன்னைக்கு குளிர்கால கூட்டத்தோட வணக்கம் சார். முதல் நாளே வந்து முடங்கி இருக்கிறது. எஸ்ஐஆரை பற்றி நிறைய நீங்கள் கேள்விகள் கேட்டிருக்கிறீங்க. ஏன் ஒன்றிய பாஜக அரசுக்கு விவாதிக்க மனம் இல்லையா, இல்லை உங்களுடைய கோரிக்கையில் நியாயம் இல்லைன்னு நினைக்கிறாங்களா? இல்லை சார், போன கூட்டத்தொடரிலேயே நாங்கள் 20 நாள் சபையை முடக்கணும். தமிழ்நாடு உட்பட இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த எம்பிக்கள்லாம் சேர்ந்து பார்லிமெண்ட்டே நடக்க விடாமல் எந்த இது பில்லு பாஸ் ஆகாமல் முடக்கணும். பார்லிமெண்ட் முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து குளிர்கால கூட்டத்தொடர் நடக்குது. இன்னைக்கு நாங்கள் கேட்குற கோரிக்கை 2 மணி நேரம் இதை பற்றி எஸ்ஐஆரை பற்றி ஒரு டிஸ்கஷன் கொடுங்கன்றோம். சரி. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக. இதில் என்னென்ன ஃபால்ட்டுன்றதை இப்போ இதுக்கு முன்னாடி பேசின நண்பர் பேசினார், மகேந்திரகுமார். உண்மையிலே தமிழ்நாடுனுடைய அரசு பாராட்டக்கூடிய அரசுன்னு தான் நான் பாராட்டுவேன். சரி. எவ்வளவு சிரமம் இருக்கு. அவர் சொன்னது மாதிரி சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் அவங்க பணியை முடிச்சுட்டு அப்புறம் எஸ்ஐஆர் பணியை பார்க்கணும். ஒரு மாசத்துல ஒரு 3 லட்சம் ஓட்டை ஒரு தொகுதிக்கு சேர்க்கணும்னு சொன்னால் எப்படி சார்? எழுதணும், வெரிஃபை பண்ணணும், அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுறதுக்கு சர்வேர் ஒத்துழைக்கல. எப்படி சார்? பாமர மக்கள் அதிகமாக இருக்காங்க. டெத்து ஷிஃப்ட்டில் கூட நீக்குங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இருக்கிற ஓட்டு இப்போ என் தேனியில் ஒரு 10 குடும்பம் வந்து மேரேஜ் ஆகி வந்திருக்கு. அவங்க சொந்த ஊர் சோழவன் தான், மதுரை விருதுநகராக இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க, மதுரை சோழவன் தான் விருதுநகர்ல போய் அந்த பர்டிகுலர்ஸை கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுங்கன்றாங்க. பாமர மக்கள் எப்படி சார் கலெக்ட் பண்ணுவேன்? எப்படி இது பாசிபிலிட்டி இருக்கா அது சேர்க்கறதுக்கு? சரி சார், இருக்கான்ற இல்லை நிச்சயமா சார். இல்லை, சிக்கலான ஒன்று தான். எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு பக்கம் பீகாரில் தேர்தலுக்கு முன்பாக எஸ்ஐஆர் பணிகள் முடிந்து தேர்தல் ரிசல்ட்டும் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் அவங்க கொடுக்க காலவாசம், முதல்ல கொடுத்த காலவாசம் முடிய போது இன்னும் 1 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அரை கணரை தாண்டிய நிலையில் நீங்கள் திரும்ப போய் எனக்கு விளக்கம் கொடுங்கன்னு சொல்கிறது நியாயமாக இருக்குமா அப்படிங்கிறது தான். இன்னொன்று, இதுக்கு முன்பாகவே அனைத்து கட்சி கூட்டம் நடந்த போது பார்லிமெண்ட்டை ஒட்டி நாங்கள் ஒரு 10 மணி நேரம் ஒதுக்குறோம், ஆனால் டேட்டு பிறகு சொல்கிறோம்னு சொல்லியிருக்கிறதா தகவல். பிறகு ஏன் எதிர்கட்சிகள் முதல் நாளிலேயே நீங்கள் வந்து அவையை முடக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு? உங்களை நாங்கள் நம்ப முடியாதுல்ல. ஒதுக்குறோம்னு சொல்றீங்களே, ஃபர்ஸ்ட் டே ஒதுக்குங்கன்ற. சரி, கிளியர் பண்ணுங்க. ஓகே. பாரத பிரதமர் மோடி வந்து இன்னைக்கு தான் ஒரு கூட்டத்தொடர் நடக்குது. மக்களவையில் வரணும்ல சார் ஃபர்ஸ்ட் டே, ஏன் வரல? ஓகே. அவருக்கு என்ன பணி? எஸ்ஆர் பத்தி தான் நாங்கள் கேட்குறோம். சரி சார், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இன்னைக்கு அரசு ஊழியர்களை மாவட்ட ஆட்சித்தலைவரை நான் பாராட்டுவேன். இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியினுடைய முதலமைச்சர் கீழ் இருக்கிற அரசு ஊழியரை நான் பாராட்டுவேன். இவ்வளவு சிரமங்களுக்கு இடையிலேயும் எஸ்ஐஆர் பணியை துரிதமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாவம், அவங்க உண்மையிலே மனசார பாராட்டணும். நிச்சயமா சார் பேசும். மற்ற கட்சிகளினுடைய கருத்துக்கள் என்னவா சார் இருக்கு? இப்ப என்ன மற்ற மாநிலங்களுடைய எம்பிக்களையும் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. இந்த பிரச்சனையை பத்தி நீங்க எழுப்பும் போது அவங்களுடைய குரல்கள் என்னவாக இருக்கு தங்கத்தமிழ் செல்வன் சார்? இன்னைக்கு ஒரு 11 சட்டமன்ற மாநில தேர்தல் நடக்குது. ஒரு 3 யூனியன் டெரிட்டரி தேர்தல் நடக்க போகுது. அங்கெல்லாம் அங்க குழப்பமா இருக்கு. எங்களால இதை நிவர்த்தி பண்ணி கொடுக்க முடியாதுன்றதே வைக்கிற கோரிக்கையா இருக்கு.
இது ஆளும் கட்சி எதிர்கட்சின்னு இல்லை, எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இதைத்தான் பேசுறாங்க. நிச்சயமா ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிற இந்த எஸ்ஐஆர ஓகே இந்த நேரத்தில் நீங்க புகுத்த வேண்டிய அவசியம் என்ன? நிச்சயமா சார் நம்ம பேசுவோம். ஆனா டெத்தை நீக்கணும்னு சொன்னா, ஷிஃப்ட்டை நீக்கணும்னு சொன்னா, உங்ககிட்ட பர்டிகுலர்ஸ் இருக்கு, ஓகே அதிகாரிகளை வச்சு நீங்க நீக்கி விட்டு போகலாம். ஆனா அதை செய்யாம புதுசா எல்லாத்தையும் இன்னைக்கு எனக்கு ஓட்டு இல்லை சார். சரி தங்கத்தமிழ் செல்வன் நாடாளுமன்ற உறுப்பினர், ஓகே எனக்கு இன்னைக்கு ஓட்டு இல்லை. இந்த ஓட்டை நான் எழுதி கொடுத்து 15 ஓட்டு. சரிங்க, இது எப்படி? ஓகே ஆ நிச்சயமா சார் நம்ம பேசுவோம். அதாவது மக்களுக்காகத்தான் நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கிறீங்க, அந்த ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, ஆனால் விவாதிக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் வந்து இருக்கிறது. ஆனால் நாடாளுமன்றம் தொடங்குறதுக்கு முன்னாடியே பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறார், நீங்கள் வந்து அமளி பண்ணுங்க, வெளியில் போய் பண்ணுங்க, மக்களுடைய பிரச்சனைகளை விவாதிங்க அப்படின்னு. அதை பற்றியும் பேசலாம் சார். தற்போது நம்முடைய அமர்விலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மக்களவை உறுப்பினர் திரு சச்சிதானந்தம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்பாக இங்கே அரங்கில் சத்யராஜ் இருக்கிறார், நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சார் சத்யராஜ், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல் நாளிலேயே குளிர்கால கூட்டத்தொடரில் அவை முடங்கி இருக்கிறது எஸ்ஐஆர் விவகாரம் வைத்து. வழக்கமாகவே பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியை வந்து ரொம்ப கேள்விக்குள்ளாக்குற மாதிரி தான் மோடி அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து யாருக்கு பதில் சொல்லணும், பார்லிமெண்ட்டுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். பார்லிமெண்ட்டு மக்களுக்கு பதில் சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்லிமெண்ட்டில் வந்து எந்த டிஸ்கஷனுமே நடந்துடக்கூடாது. குறிப்பாக எஸ்ஐஆராக இருக்கட்டும், எஸ்ஐஆர் மட்டும் கிடையாது, கடந்த காலங்களில் கடந்த 17வது லோக்சபாவினுடைய மொத்த இந்த கால டியூரேஷன், அங்கே பாஸ் பண்ணப்பட்ட பில்லு, இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பிரதிநிதிகிட்ட எந்த விதமான டிஸ்கஷனுமே இல்லாமல் எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதனுடைய ஒரு சிக்கலாக தான் இன்றைக்கி எல்லாருமே கிரவுண்டில் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ரொம்ப சார் வந்து பிஎல்ஓ விஷயங்களை ரொம்ப தீவிரமாக சொன்னார். இப்போ இது மாதிரியான எந்த விதமான கன்சல்ட்டுமே இல்லாமல் இவங்க பாட்டு புதுசாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாற்றுறது, சட்டங்கள் கொண்டு வரதுக்கு அடிப்படையில் காரணம் பார்லிமெண்ட் டெமோக்ரஸி வந்து இவங்க புரோக்கர் தான். ஒரு சிம்பிளான டேட்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ 17th லோக்சபாலேயே 221 பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 100 பில்லுக்கு மேலே எந்த விதமான டிஸ்கஷனுமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் போயிருக்கு. சரி, அதாவது பாஸ் பண்ணப்பட்டதே அரை மணி நேரத்துக்குள்ள பாஸ் பண்ணுறாங்க 100 பில்லுக்கு மேலே. ஸோ 1 ஹவருக்குள்ள 13%, 22% ஆஃப் பில், ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் பில்லை இவங்க 2 மணி நேரத்துக்குள்ள பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ மக்களவையில் இங்கிருந்து நம்ம மக்கள் பிரதிநிதிகள் போய் உட்காந்து இது குறித்தான கேள்வியை கேட்கும்போது அங்கே ஏதாவது ஒரு அதுக்கு பதில் சொல்லாமல் நம்ம எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது, இது மாதிரியான வேலைகளை அவங்க தொடர்ச்சியாக செய்கிறாங்க. இப்போ 221 பில்லில் கிட்டத்தட்ட வெறும் ஒரு 35 பில்லு தான் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கே போயிருக்கு போன லோக்சபால. சரி, அதான் 5 ஆண்டுகள்ல. ஓகே. அப்போ இவங்க ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய இது வந்து ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகணும், விவாதிக்கணும், ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும், எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் கேட்கணும் போது எதையுமே பொருட்படுத்தாமல் தூக்கி உள்ள போடுறது. அதை மீறி எம்பிக்கள் போராட்டத்தை முன்வைக்கும் போது, கோரிக்கைகளை முன்வைக்கும் போது எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்றது இந்தியா வரலாறுலேயே ஹையஸ்ட். லாஸ்ட் 2 லோக்சபால தான், அது செஷன்ஸ்ல தான் மொத்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா எம்பிக்கள் சஸ்பென்ஷனே ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒரு இந்தியன் ஹிஸ்டரியிலே மொத்தமாகவே ஆவரேஜ் 81, லாஸ்ட் 17th லோக்சபால 115. திடீர்னு ஒரு 146 எம்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு எலெக்ஷன் கமிஷனர்ஸ் பில் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து எலெக்ஷன் கமிஷனருக்கு ஹையஸ்ட் இம்யூன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் 16 இன்க்ளூட் பண்ணி எலெக்ஷன் கமிஷனர் அவர் பதவியில் இருக்கும்போதும் சரி, பதவி விட்டு இறக்கும் வரை கூட அவர் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அதனால வழக்கு தொடர முடியாது, சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ் அப்படின்லாம் கான்ஸ்டிடியூஷனை மாத்துறாங்க. ரொம்ப ஒரு அட்ராசிட்டியான வேலைகள் வந்து இல்லை. இப்போ நீங்க சொல்ற இந்த டேட்டா என்பது உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ஏன் பார்லிமெண்ட்ல அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பண்ணணுமான்ற ஒரு கேள்வி கூட வைக்கலாம். இல்லை, தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை தானே போயிடுச்சு நமக்கு. ஞானேஷ்குமார் அவர்கள் வந்து அவரை வந்து நம்ம கொஸ்டினே பண்ண முடியாது, எந்த விதமான அவரை டச் பண்ண முடியாத அளவுக்கான அதிகாரம் யாரு கொடுக்கறது? அவரை தேர்வு செய்யற இடத்துல இருந்தால் சிஜிஐ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை நீக்கினாங்க இல்லையா, யார் ரிமூவ் பண்ணது யார்? அப்போ வந்து தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய நம்பிக்கையை பெறாம, மக்கள் பிரதிநிதிகள் நம்பிக்கைக்கு பெறாம அது வந்து தன்னிச்சையா செயல்படுது. குறிப்பா மோடி என்ன சொல்றாரோ, ஒரே பாஸுக்கு அவங்க வந்து பதில் சொன்னா போதும், மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை, பார்லிமெண்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. நிறைய நம்மளால வந்து எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் கூட வாங்கி ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுல வந்து செக்ஷன் 19 நினைக்கிறேன் 93 அதுல வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. சோ இப்படி வந்து தேர்தல் ஆணையம் மோடியை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும், மோடிக்கு மட்டும் நான் பதில் சொன்னா போதும், அவர் என்ன சொன்னாலும் அதை செஞ்சா போதும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்கு. அதுதான் இவ்வளவு சிக்கல வந்து நிக்குது. இன்னைக்கு பிஎல்ஓக்கள் மரணம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசல இறந்திருக்காரு, அவர் பேர் வந்து சர்வேஷ் சிங். அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. சரி, அவர் இறக்குறது தூக்கு மாட்டி இறந்துட்டாரு சண்டே காலையில. அதுக்கு முன்னாடி வீடியோ பதிஞ்சு வச்சிருக்காரு. அந்த வீடியோ வெளியே வந்திருக்கு, NDTV வெளியிட்டு இருக்காங்க. அவருக்கு 4 குழந்தைகளை விட்டுட்டு இறக்குறாரு. ஏன்னா 20 நாள் அவருக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அந்த பிஎல்ஓ பயங்கரமான ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க.
இதை விட முக்கியமான விஷயம் இந்த டிஜிட்டல்ல அப்லோட் பண்ற பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா. இதுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால் செத்த ரிங்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் என்னோட 95% ஒர்க்கை முடிச்சிட்டேன், சரி கொடுத்தாச்சு, ஆனா என்னால ஒரு ஃபார்ம் கூட அந்த ஆப்ல ஏத்த முடியல, அந்த ஆப்ல வந்து அவங்க அப்லோட் பண்றதுல உங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கு, கிராஷ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஓகே, அதை என்னால முடியல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தற்கொலை பண்ணி கடிதம் எழுதி வச்சு அவங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க எழுதி எனக்கு வாழ விருப்பமா ஆசையா இருக்கு, நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் இல்லைன்னா முடியல, மன உளைச்சலா இருக்கு, என்னுடைய சாவுக்கு காரணம் தேர்தல் ஆணையம் எழுதி வச்சிருக்காங்க. இந்திய வரலாறுல தேர்தல் ஆணையம் தான் என்னுடைய சாவுக்கு காரணம் எழுதி வச்சிருக்காங்க. அப்ப இந்த பிஎல்ஓக்களுடைய மனவேதனையும் மன அழுத்தத்தையும் எதையுமே பொருட்படுத்திக்காம இவ்வளவு வேகமா செய்யணும் அப்படின்னா அப்ப என்ன உள்நோக்கம் இருக்கு? இல்ல நிச்சயமா நமக்கு இதுக்கு தொடர்ச்சியா ஒரு கேள்வி என்ன வைக்க வேண்டியது இருக்குன்னா, நீங்க பார்லிமெண்ட் பத்திலாம் சொன்னீங்க, அது பண மதிப்பிழப்பு நீக்கம் கொண்டு வரப்பட்டதாக இருக்கட்டும், அந்த நேரத்திலையும் பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் உயிரிழந்தாங்க, ஏடிஎம் வாசல்ல நின்று. ஜிஎஸ்டி அப்படின்னா வணிகர்கள் அதன் மூலமா வந்து உயிரிழந்த கதையை நம்ம பார்க்கிறோம், சூசைட் பண்ணாங்க. இப்போ நம்ம தேர்தல் ஆணையத்தோட இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். இதுக்கு எப்படி நம்ம நேரடியாக இது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? ஒரு ரிஃபார்ம் பண்றதோ இல்ல வந்து ஒரு புதுசா ஒன்று பண்ண வேண்டியதோ அது தொடர்ச்சியா நடக்கக்கூடிய ஒரு வேலை. அதுல நடக்கக்கூடிய உயிர் பலிகளை நேரடியாக ஒன்றிய அரசு மேலேயோ தேர்தல் ஆணையத்தின் மேலேயோ நீங்க எப்படி போடுவீங்கிற ஒரு கேள்வி பாஜக நாளைக்கு கேட்கும். பிஎல்ஓக்கு இந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல அனெக்சர்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே இருக்கு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை படிச்சு பார்த்தீங்கன்னா மக்களை எந்த விதமான அச்சமும் தொந்தரவு பண்ணாம இந்த வேலையை நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாஸ் இருக்குது. அதுல ஓகே ஓகே ரொம்ப வல்னபிளா, அதுவும் ரொம்ப பண்ணக்கூடாது, வல்னபிள் குரூப்ஸ் வந்து நீங்க எந்த டார்கெட்டும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு இறந்து போன பிஎல்ஓ ஒரு தலித், வெஸ்ட் பெங்கால்ல இறந்து போன பிஎல்ஓ ஒரு பழங்குடியின சமூகத்தை சார்ந்தவங்க. ஓகே ஓகே எந்த விதமான ஆக்சஸும் இல்லாம இருக்காங்க இல்ல, டிஜிட்டல் ஆக்சஸ் இல்லாத மக்களை இவ்வளவு டார்ச்சர் பண்ணி ஒரு மரணத்தை நோக்கி நகர்த்திட்டாங்க. நீங்க ரிஃபார்ம்ஸ் பண்ணுங்க. இப்பவும் தமிழ்நாடோ இல்ல மத்த மாநிலமோ இவங்க எஸ்ஐஆரே நடத்த வேணாம்னு சொல்லல, ஒரு வருஷம் நடத்துங்க. சார் கரெக்டா சொன்னாரு, அவ்வளவு டைம் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, நடத்துங்க. ஒரு வருஷம் நடத்தலாம். எல்லாருமே இன்னும் ஒரு சம்மர் வெக்கேஷன் வருது, ஒரு 2 மாசம் லீவ் எக்ஸ்ட்ரா கூட கவர்மெண்ட் லீவ் விட்டு உட்காந்து பொறுமையா திருத்தலாம். முக்கியமான சொல்றீங்களா இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்றீங்களா, கான்ஸ்டிடியூஷன்லயே தேர்தல் சட்டம் 1950 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட்ல இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்க. சரி இல்ல, அதை நீங்க செய்றீங்க. சோ அப்ப நீங்க அட்லீஸ்ட் ஒரு ரிஃபார்முக்கா பண்ணாலும் அதுக்கு ஒரு காலக்கெடு எடுத்துட்டு பண்ணலாம் இல்லையா? 2 மாசம் எடுத்துங்க, 3 மாசம் எடுத்துங்க, 6 மாசம் பண்ணலாமே. பொறுமையா விடுவிடா போய் செக் பண்ணி உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் தான் நோக்கம், இறந்தவங்களை நீக்கணும், டபுள் நீக்கணும் அப்படின்னா பர்ஃபெக்ஷன் தான் நோக்கம் அப்படின்னா அதுக்கு டைம் பீரியட் ரொம்ப முக்கியம். தேர்தலை விட இந்த உலகத்துல வேற என்ன முக்கியமானதா இருக்க போகுது? அந்த தேர்தலுக்கு வாக்கு தான் அடிப்படை. இந்த வாக்கை நீங்க ஏன் இவ்வளவு வேகமா பண்றீங்க? அப்ப உள்நோக்கம் ஏதோ இருக்கு. பேசுவோம் நம்ம. சச்சிதானந்தம் சார், முதல் நாளிலேயே மக்களவை வந்து முடங்கி இருக்கிறது இந்த எஸ்ஐஆர் விவகாரம் பற்றி தான். ஏன் பாஜக அரசு விவாதிக்க மறுக்கிறாங்க? சார் வந்து போன மான்சூன் செஷன் வந்து 21 நாள் நடந்தது. சரி சார், 21 நாள்ல இதே எஸ்ஐஆர் பிரச்சனை தான் அதுல விவாதிக்கணும்னு வலியுறுத்தணும். வெறும் 34 மணி நேரம் மட்டும்தான் சபை நடந்தது. அது நடக்க விடாம பண்ணதுக்கு காரணம் இந்த எஸ்ஐஆர் பத்தி விவாதிக்க மாட்டேன்னு சொன்னதுக்காகத்தான் போன கூட்டத்தொடர் முழுவதும் சபை நடக்க விடாம இன்டரப்ட் ஆகி நின்றுச்சு. இந்த முறையும் வந்து என்னன்னா, இந்த முறை எப்படி இருந்தாலும் எதிர்கட்சிகள் இதை கிளப்புவாங்கன்னு தெரியும். ஏன்னா அது பீகார்ல பிரச்சனை ஆயிருக்கு. அதுக்கடுத்து 9 மாநிலங்கள் பிளஸ் 3 யூனியன் டெரிட்டரிஸ்ல பிரச்சனை ஆயிருக்கு. 27 உயிர்கள் பலியாயிருக்கு. அதுல வந்து 27 பேர் இந்த பணியில் ஈடுபட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க. ஆகவே இது ஒரு விவாதிக்கணுங்கிற இது நிச்சயமா எதிர்கட்சியில் எழுப்புவாங்க அப்படிங்கிற உரிய தயாரிப்போடு இந்த அரசு அதை எதிர்கொள்ளணும்ல. ஏற்கனவே இந்த சபை கூடுவதற்கு முன்னால இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு நம்முடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேட்டி அளிக்கிறப்ப தேர்தல் சீர்திருத்தத்தை பத்தி எல்லாம் விவாதிக்கலாம், அதுல ஒண்ணும் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, விவாதிக்கலாம்னு அவர் சொன்னாரு. தேர்தல் சீர்திருத்தங்கிற பேர்ல தலைப்பில் கூட எஸ்ஐஆருங்கிற பேர்ல விவாதிக்கலைன்னா கூட அந்த பேர்ல கூட விவாதிங்களே. அதுதான் நாங்க கேட்கிறோம். நீங்க ஏன் வந்து இவங்க வந்து ஏன் விவாதிக்க மறுக்கிறாங்கன்னா, இதுல வந்து நிறைய வந்து அவங்க வந்து நம்பர் 1 வந்து இதுல அரசியலமைப்பு சட்டம் மீறல் இருக்கு. ஒரு வாக்காளருக்கு 18 வயது நிரம்பிய ஒரு வாக்காளருக்கு வாக்களிக்கிற உரிமையை மறுக்கிறதுங்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. தேர்தல் ஆணையத்தான் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை அவர் எடுத்துக்கொண்டிருக்காங்கன்னா, இதை பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்காம எங்க விவாதிக்கிறது? அது தேர்தல் ஆணையம் வந்து ரொம்ப சுயேட்சையான அமைப்புனா அது சுயேட்சையான அமைப்பாக அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிற செயலை செய்யறப்ப யாரு அதை ஒழுங்குபடுத்துறது? அதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? நாடாளுமன்றத்துக்கு தானே இருக்கு. ஆகவே நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியமானது. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு ஏறாம இப்ப வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகளை சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து மேற்கு வங்காள மாநிலத்துல
நிறைய பேர் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல வந்து இங்க வந்து குடியேறிட்டாங்கன்னு அவங்க எல்லாம் நிறைய பேரை வெளியேற்றுவது, குறிப்பாக இஸ்லாமியர்களை வெளியேற்றுவதற்கான முயற்சி அதுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து உத்தரப்பிரதேசம் நம்முடைய இந்தியாவிலேயே பெரிய மாநிலம். உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட அவங்களுக்கு மட்டும் உத்தரப்பிரதேசம் மட்டுமே 15 கோடி பேர், 15 கோடியே 35 லட்சம் வாக்காளர்கள். இவை எல்லாமே நீங்க வந்து ஒரு மாதத்துக்குள்ள எல்லா வீடுகளுக்கும் போய் படிவம் கொடுத்து அவங்களெல்லாம் ஃபில்லப் பண்ணி வாங்கி அப்லோட் பண்ணி இறுதி பட்டியல் வெளியிடணும்னு ஏன் அவசரம்? இப்ப ஏற்கனவே இது மாதிரி சிறப்பு வாக்காளர் திருத்தம்ங்கிறது 8 முறை நம்ம நாட்டில் நடந்திருக்கு. சரி சார். 2002 நடந்தது கூட 3 ஆண்டுகள் அது நீடிச்சு பண்ணி வச்சிருக்காங்க. ஆகவே இதுல ஏன் அதுல எல்லாம் வந்து அந்த படிவங்கள் அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம்ங்கிறத அரசு அதிகாரிகள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செஞ்சாங்க. இது என்னன்னா இந்த பொறுப்பு மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த இல்ல, நிச்சயமா சார். எனக்கு என்ன கேள்வினா, அதுல எஸ்ஐஆர்ல நிறைய சிக்கல்கள் இருக்கு. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னீங்க, மழைக்கால கூட்டத்தொடரிலேயே எத்தனை நாட்கள் இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தின் மூலமாக முடங்கியது அப்படின்ற ஒரு தகவல். இன்னொன்னு, இப்பொழுது குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு முன்னாடியே பிரதமர் நரேந்திர மோடி பத்திரிகையாளரை சந்திச்சு சொல்றாரு, தனிப்பட்ட பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, நீங்க விரக்தியை வந்து வெளிப்படுத்தாதீங்க, பீகார் தேர்தலுடைய விரக்தியை வந்து இங்க வெளிப்படுத்தாதீங்க, வெளியில அமளியில் ஈடுபடுங்க அப்படிங்கிறார். ஏற்கனவே பதில் சொல்லாத ஒரு விஷயத்திற்கு ஒன்றிய பாஜக அரசு இந்த முறை நம்ம கேள்வி எழுப்பினால் பதில் சொல்லும்னு நீங்க எப்படி சார் நம்புனீங்க? ஆனா அவை முடங்குறது என்னமோ மக்களுக்கு வந்து அது துரோகம் அடைக்கப்படுற மாதிரி தானே சார். நீங்க வந்து எதுவுமே இப்ப வந்து மக்களுக்கு எல்லா செய்தியும் தெரிவித்தாகணும். சரி, இந்த அரசு விவாதிக்க மறுக்குதுங்கிற செய்தியை நாங்க எப்படி மக்களுக்கு கொண்டு செல்வோம்? நாங்க வந்து சபையை நடத்த விடாம ரகலை பண்ணி இது முக்கியமான பிரச்சனை, மக்கள் பிரச்சனை, விவாதிங்க என்று நாம் பேசுகிற போதுதான் அந்த செய்தி மக்களுக்கு போகும். மக்களுக்கு தெரியாம அவன் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் விவாதம் நடத்தாம இருக்காங்க. ஆகவே நாங்களும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து பதில் சொல்ல மாட்டாங்க. ஆகவே நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, சபையை நடத்தலான்னு நம்ம போனோம்னா இந்த செய்தி வந்து மக்களுக்கு வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே இதுல வந்து ஒரே நிலைப்பாடுகளும் இருக்காங்கிற புரிதல் தானே மக்களுக்கு ஏற்படும். ஆகவே மக்களுடைய உரிமையை பறிக்கிற ஒரு செயல் செய்கிற போது அதை எதிர்த்து நிச்சயமா நம்ம வந்து போராட்டம். நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நம்ம வந்து எதை பற்றியும் இவங்க விவாதிக்க தயாரா இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப டெல்லியில ஒரு மிகப்பெரிய ஏர் பொல்யூஷன். இங்க வந்து நாங்கெல்லாம் வெளியே நடமாடுறதுக்கு பயமா இருக்கு. மாஸ்க் போட்டுட்டு தான் வெளியே நடமாடணும்ன்றாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. பாம்பு பிளாஸ்ட் ஆயிருக்கு, ஹெட் குவார்டர்ல பாம்பு பிளாஸ்ட் ஆயிருக்கு. தீவிரவாத செயலை முற்றிலும் ஒழிச்சிட்டோம், சிந்தூர் ஆபரேஷன் மூலம் முற்றிலும் ஒழிச்சிட்டோம்னாங்க. அதுக்காக ஒரு பெரிய விவாதமே நம்ம நாட்டுல பார்லிமெண்ட்ல நடந்தது. இந்த சிந்தூர் ஆபரேஷனுக்கு முன்னால தானே இந்த தீவிரவாத சம்பவம் தலைநகரத்திலேயே நடந்திருக்கு. இதை பற்றி நாட்டுல விவாதிக்க வேண்டாமா? தேசிய பாதுகாப்பு குறிப்பிட்ட எஸ்ஐஆர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தில் நீங்க எல்லாம் எழுப்பியிருக்கிறீங்க. நாங்க டேட்டு பிறகு சொல்றோம், ஒரு 10 மணி நேரம் ஒதுக்குறோம் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துச்சே சார். கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமா? இன்னும் 15 அமர்வுகள் இருக்கே சார். இல்ல சொல்லல, அப்படி எல்லாம் சொல்லல. ஏன் அது இல்லைன்னா ஏன் கடைசி நாள்ல தான் விவாதிக்கணும்னு ஏதாவது இருக்கா? நீங்க வந்து துவக்கத்திலேயே போன முறை விவாதிக்கிறதுக்கு நீங்க வந்து சிந்தூர் ஆபரேஷன் சம்பந்தமா பேசணும்னு சொன்னதுக்கு பிரதமர் அவையில் இல்லைங்கிறதுக்காகவே ஒரு 10 நாள் தள்ளாங்க. அதுக்கப்புறம் பிரதமர் வந்த பிறகு விவாதிச்சாங்க. அப்ப இது வந்து நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை எதிர்க்க இப்ப துவக்கத்திலேயே இதெல்லாம் ரைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். இந்த பிரச்சனைகள்லாம் அரசாங்கம் விவாதிக்கிறதுக்கான நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கணும். குறிப்பிட்ட காலத்துல அதை விவாதிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும்ல. அது பண்ணாம விட்டுட்டு நாங்க வந்து நாங்க நேரம் ஒதுக்குவோம் எப்போ நிச்சயமா சார். மகேந்திரகுமார் சார், இதுல 3 விதமா பிஎல்ஓக்களோட பணியை நம்ம பாக்குறோம். ஒண்ணு இந்த ஃபார்மை போய் வந்து விநியோகிக்கிறது, அப்புறம் ஃபில்அப் பண்றது, திரும்ப அப்லோட் பண்றது. எது அதுல உங்களுக்கு ரொம்ப சிரமமான விஷயமா நீங்க ஃபீல் பண்றீங்க? இல்ல இதுல அதை விட நீங்க ஒரு முக்கியமான சிரமத்தை இருக்கு. முதல்ல அந்த சிரமத்தை சொல்லிட்டு நீங்க கேட்குற அந்த சிரமத்துக்குள்ள போகலாம். சரி. ஏன்னா எங்களுக்கு இதெல்லாமே நாங்கள் செஞ்ச பணி. சரி, என்ன பணி? டெத்து ஷிஃப்டட் லாக்குக்கு நாங்கள் நேராக ஃபார்மை விநியோகிப்போம். அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய ஃபார்ம்ஸை ரிசீவ் பண்ணுவோம். இல்லைன்னா கேம்ப் போட்டு ரிசீவ் பண்ணுவோம். ஒரு கேம்ப், ஒரு சிறப்பு முகாம். இது வந்து எங்களுக்கு ரொட்டீனான பணி. இதில் எங்களுக்கு சிரமமே கிடையாது. இந்த 3ல் எது சிரமமான பணின்னு அழகாக கேள்வி கேட்டீங்க. 3வது பணி இருக்க, ஒரு ஃபார்மை கொடுத்துருவோம், வாங்குறதுல எவ்வளவு சிரமம் இருக்குன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். காலையில் திருப்பூர் மக்களில் போய் ஃபார்ம் வாங்க போகிறாங்க. காலையில் 8 மணிக்கு அவங்க பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போயிடறாங்க. 2 ஷிஃப்ட்டு பார்த்தா தான் அவங்கள சர்வைவல் பண்ண முடியும். நைட்டு 9 மணிக்கு வராங்க. நைட்டு 9 மணிக்கு ஒரு வீட்டில் போய் நான் ஃபார்மை கதவை நாக் த டோர் தட்டி நான் ஃபார்மை வாங்கணும். நான் வாங்குகிற ஃபார்முக்கு வாங்குறதுலே எனக்கு இவ்வளவு சிரமம் இருக்குன்னா, அடுத்த பிரச்சனை 7 கோடி பேரையும் ஒட்டுமொத்தமாக ஆப்ரேட் பண்ணது இந்த 70,000 பேர் வாக்காளர்களை நாங்கள் ஆப்ரேட் பண்ணணும். அப்போ ஆப்ரேட் பண்ணும்போது
தமிழ்நாட்டில் எடுத்துக்காட்டுக்கு ஒரே ஒரு தொகுதி மட்டும் எடுத்துருங்க, எல்லா பிஎல்ஓவும் சாயந்தரம் தான் இந்த செல்லை நாங்கள் வந்து வாங்கிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த செல்லில் உள்ளே போவோம் ஆப்பில். அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு ஆப்பில் உள்ளே போகும்போது அந்த ஆப்பு எப்படி ஒர்க் ஆகும், எப்படி சர்வர் சுற்றும், அந்த சர்வரோட திறனை நீங்கள் உயர்த்தியிருக்கீங்களான்னு பார்க்கணும். அது அழகாக தங்கத்தமிழ் செல்வன் சார் சர்வர் திறன் இல்லைன்னு சொன்னார். சர்வர் திறன் இல்லைன்னு சொன்னதுக்கான காரணம், இந்த ஆப்பில் நாங்கள் இன்னை வரைக்கும் 100 அப்லோட் பண்ணணும்னு எங்களுக்கு டார்கெட் கொடுத்தா 30க்கு மேலே எங்களால் அப்லோட் பண்ண முடியலை. நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு அங்கன்வாடி பணியாளருக்கு ஒரு ஆள் கேட்குறாங்க, நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்களான்னு. ஃபோன் அட்டன் பண்ணது யார்? அவனோட வீட்டுக்காரர், அவர் ஒரு போலீஸ்கார், பேர் சொல்ல விரும்பலை. அப்போ என்னங்க ஃபோன் பண்ணி நீங்கள் நைட்டில் டார்ச்சர் பண்ணுறீங்க? அப்போ குடும்பத்திலையும் வாழ முடியலை, குடும்பத்தையும் பார்க்க முடியலை, எங்களுக்கு இந்த பணியையும் பார்க்க முடியலை. அப்போ இது ஒரு மக்கள் பணி, மகத்துவமான அடிப்படையான மக்கள் பணி. இந்த மக்கள் பணியை நான் என்ன செய்யணும்? இந்த அடிப்படையான பணியை சரியாக பார்க்கணும். நான் இந்த மன உளைச்சலோடு இருந்தேன்னா இப்படி அப்படியுமே நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணியாளர்கள், அங்கன்வாடி, சத்துணவு, ஊர்ப்புற நூலகர்கள், அதுக்கடுத்து விஓ, வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு, இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த பணியை மிகச்சிறப்பாக எம்பியை பாராட்டிட்டார். அதுக்கு காரணம் மாநில அரசாங்கத்தோட முழுமையான ஒத்துழைப்புங்கிறத இந்த இடத்துல நான் மறுத்து சொல்ல மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு இப்போ சார் சொன்ன மாதிரி ஊபியில் ஒருத்தர் இறந்துட்டார், வெஸ்ட் பெங்காலில் ஒருத்தர் இறந்துட்டாங்க, இங்கே கள்ளக்குறிச்சியில் ஒரு முஸ்லீம் அம்மா தான் இறந்தாங்க. இறந்த விஷயத்தை நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இன்னை வரைக்கும் இப்போ ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்துட்டாங்க, ஒரு நம்மளோட ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம போய் அதுக்கு நிதி உதவி கொடுக்குறோம், ஆக்சிடெண்ட்டுக்கு நிதி உதவி கொடுக்குறோம், ஜென்ரலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம், 1 கோடி ரூபாய் விபத்து காப்பீடு கொடுத்துட்ருக்கோம். இந்த நிகழ்வுக்கு மத்திய அரசாங்கமும் அந்த இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் தானே சார் காரணம். இதுக்கு வரைக்கும் இந்த 27 இழப்புகளுக்கும் ஒரு பொறுப்பு ஏற்கலையே. ஓகே, அப்போ அந்த பொறுப்பு ஏற்கலனாலே நாங்கள் எப்படி சார் லைபிலிட்டியோட வேலை செய்ய முடியும்? அப்போ நாங்கள் மன உளைச்சலோட வேலை பார்க்குற ஒருத்தன் எப்படி அதை திறன்பட வேலை செய்ய முடியும்? அப்படியும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நீங்கள் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணையில் இங்கே 10th 12th படித்தவங்களோட குவாலிட்டி வேறு. சரி, அந்த மாநிலங்களில் இருக்க யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடலை. சரி சார், அவங்களோட குவாலிட்டிக்கு தகுந்தபடி அவங்களுக்கு இருக்குது. அந்த ப்ரெஷரை நீங்கள் கூட்டும்போது தகுதியான ஆள்கிட்ட தகுதியான வேலையை கொடுக்கலன்னா இது கூடும். இல்லை நிச்சயமா நான் தனிப்பட்ட ஆளை குறை சொல்வது விதமாக இல்லை, தமிழ்நாட்டினுடைய அந்த ஸ்டாண்டர்ட் லெவலுங்கிறது வேற ஏதாவது மாற்ற கருத்து இல்லை. இருந்தாலும் எல்லாருமே இந்த கேட்ஜெட்ஸை சரியாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க சிக்கல். நீங்கள் இந்த அப்லோட் பண்ணும்போது ஏற்கனவே பயிற்சி வேற கொடுக்கலன்னு சொல்லிட்டீங்க, இதெல்லாம் சரியா போகுதா? இல்லை இப்போ உங்களுடைய கணிப்புப்படி உண்மையிலேயே இந்த எஸ்ஐஆர் அதனுடைய நோக்கத்தை எட்டுமா? சார் அதுதான் நீங்கள் சரியாக போகுதான்னு சொல்லணும்னா, நீங்கள் இந்த நிகழ்ச்சி இருக்குது, இந்த நிகழ்ச்சி சரியாக போகுதுன்னா ஒரு சூப்பர்வைசிங் கெப்பாசிட்டி ஒருத்தர் இருக்கணும். அப்போ இதுக்கு மேலே ஒரு சூப்பர்வைசர்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. சூப்பர்வைசர் பார்த்தீங்கன்னா யாருன்னா, இன்னைக்கு இந்த நேரத்துக்காக வர அழைக்கப்பட்டவங்க, வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களாம் இன்றைக்கி நீங்கள் இந்த எலெக்ஷன் ஒர்க்கிலே நாங்கள் எலெக்ஷனுக்குன்னு 5 ஒரு செக்ஷன் வச்சுருக்கோம், அங்கேயே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் இதை மானிட்டரிங் பண்ணாங்கன்னா கரெக்டாக போகும். இப்போ திடீர்னு என்னைய போய் நீங்கள் சூப்பர்வைசிங் வேலை பாருங்கன்னா எனக்கு அந்த சப்ஜெக்ட் ரெவன்யூவில் இருக்கால தெரியும். திடீர்னு நான் ஒரு டேங்க் ஆப்ரேட்டரை கூப்பிட்டு நீங்கள் சூப்பர்வைசிங் வேலை பாருங்கன்னா அவர் இவங்க பண்ணியிருக்கிறது சரியாக தப்பான்னு வெரிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும்ல. அப்போ அந்த சூப்பர்வைசரே நீங்கள் சரியான ஆளாங்கிறது வேலை பார்க்குறவங்களுக்கும் சிரமம். சூப்பர்வைசர் யாருன்னா பகல் பூரா நாங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யணும், நைட்டில் சூப்பர்வைசர் வேலை பார்க்கணும். நைட்டில் சூப்பர்வைசர் வேலை என்ன வேலைன்னா, பிஎல்ஓ எவ்வளோ ஃபார்ம் வாங்கியிருக்கீங்க, இன்னைக்கு வாங்கின ஃபார்மில் எத்தனை அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அதை எடுத்துக்கொண்டு மேட்சிங் கொடுத்தாச்சா, மேப்பிங் கொடுத்தது 2 சரியாக இருக்கான்னு டிடி வரைக்கும் நாங்கள் பதில் சொல்லணும். அந்த டிடி அந்த ஏசிக்கு பதில் சொல்லுவார், அந்த ஏசி அந்த ஆர்ஓவுக்கு பதில் சொல்லுவார், அந்த ஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய கலெக்டர் பதில் சொல்லணும். அப்போ அந்த கலெக்டர் வந்து இப்போ ஒரு இடியாப்ப சிக்கலில் எப்படி இருக்கிறாருன்னா, மத்திய அரசாங்கத்துக்கு பதில் சொல்லுவதா, மாநில அரசாங்களோட வேலை. இந்த அரசுக்கும் இந்த தேர்தல் ஆணையத்துக்கும் தமிழ்நாட்டில் சார் சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் இந்த கொடுக்கணுங்கிற உணர்வு அவசியமே கிடையாது. ஓகே, நம்ம தமிழ்நாடோட சைக்ளமெட்டிக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நவம்பர் டிசம்பரில் கண்டிப்பாக மழை வரும், நாங்கள் எல்லாரும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவோம்னு நல்லா தெரியும். இந்த கவர்மெண்ட்டே அதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அது 2 மாதத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டு, நெல் பதம் இல்லைங்கிறோம், நெல் பாடுபடுதோம், இந்த வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கதா, இதை முடிச்சுட்டு வந்து சூப்பர்வைசிங் வேலை பார்க்கதா, இல்லை இவங்க தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் இந்த பணியை கொடுத்தால் தமிழ்நாட்டோட மற்ற பணிகள் பாதிக்கப்படும். எடுத்துக்காட்டுக்கு உங்களுடன் ஸ்டாலின் வேலையை நாங்கள் முழுசாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னை வரைக்கும் 90% நிறைவேற்ற போகிறோம்னு தெரிஞ்ச உடனே எங்களுக்கு இந்த டியூட்டியை பார்க்கும்போது அந்த டியூட்டி பாதிச்சிடும்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு கெட்ட பேர் தான்
எங்களால் ஏற்படும். அப்போ கவர்மெண்ட் எங்கள் மேலே நீங்கள் இதை நிறைவேற்றலைன்னு எங்கள் மேலே அந்த அதிகாரி கோவப்பட வேண்டியது. அதிகாரிகளுக்கு நாங்கள் பணிஞ்சு இந்த போராட்டத்தில் கேட்டுக்கிட்டது, தயவு செய்து 2 பணியையும் ஒரே நேரத்தில் திணிக்காதீங்க. ஏற்கனவே நாங்கள் மன உளைச்சலில் இருக்கோம். செத்து போனவங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. தமிழ்நாடு அரசு இதுக்கு போய் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இவங்களை செத்தது எஸ்ஆர் டியூட்டியை எழுதி வச்சுட்டு செத்துருக்காங்க. அப்போ எஸ்ஆர் டியூட்டியை பற்றி எழுதி வச்சுட்டு செத்தா அந்த தேர்தல் ஆணையம் தான் இவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை. அப்போ நீங்கள் இந்த எலெக்ஷன் ஆஃபீஸராக நீங்கள் நியமிக்கப்பட்டவங்க எஸ்ஆர் டியூட்டியில் பார்க்குறவங்களெல்லாம் ஒரு ஸ்பெஷல் செல்லாக, ஒரு சிறப்பு செல்லாக 1 இயர் சார் சொன்ன மாதிரி அதுக்கான ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பேஸ் படி நிரப்பிக்கிட்டு அதை வேலை செஞ்சால் நாங்கள் நிச்சயமாக திறன்பட முழுமையாக கேட்க டவுட் என்னன்னா, சூப்பர்வைசர் வேலை கரெக்டாக நடக்கா, இது சரியா இருக்கான்னா நாளை காலையில் மெசேஜ் போட்டிருக்காங்க, நீங்கள் போட்ட டேட்டாலாம் சரியா இல்லை, திரும்ப வந்து பாருங்கன்னா இந்த வேலையை யார் பார்க்கறது? இந்த மாதிரி சிக்கல்ல போய் முடிய போகுது. இதுல வந்து முழுமையான டேட்டா வெளிவராது, இருக்கிற டேட்டாவும் காலியாக காணாமல் போயிடும். சரி, அப்போ நம்ம என்ன ஆகும்னா மொத்தத்தில் 70% இருந்தது 55% மாறப்போகுது. ஓகே, கண்டிப்பா சிக்கல் வந்து இல்ல. அப்ப வந்து அரசியல் கட்சிகள் சொல்றது மாதிரி நிறைய வாக்காளர்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்படிங்கிறதா இன்னும் ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு சார். நம்ம பேசலாம். தங்கத்தமிழ்ச்செல்வன் சார், ஒரு பக்கம் நாடாளுமன்றத்துல குரல் கொடுக்குறீங்க, கிரவுண்ட்ல நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்ட செயலாளருங்கும் போது என்ன சிக்கல்களை நீங்க கண்கூடா பாக்குறீங்க சார்? சார், போகும்போது பாமர மக்கள் தவிக்கிறாங்க சார். பாம்புகளை பண்ணி கொடுக்க முடியல, போட்டோ எடுத்து கொடுக்க முடியல, அவங்க கேட்கிற டேட்டாவை அவங்களால கொடுக்க முடியல. எப்படி சார் என்ட்ரி பண்றது? தங்க தமிழ் நம்ம பேசுவோம். பாமர மக்கள் அதிகமா இருக்கிறாங்க பாவம். ஓகே, நீங்க சொல்லுங்க. டெய்லி கூலி வேலைக்கு போறாங்க. போயிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் அவங்க வந்து மற்ற வேலைகளை பார்க்கணும். பார்க்கும்போது நானே பல இடங்களுக்கு போறேன். டெய்லி பார்க்கும்போது பல தாய் என்னால கொடுக்க முடியலப்பா அப்படின்றாங்க. எப்படி சார் அழகா பேசினாரு, அவங்களுடைய சிரமத்தை, அதாவது அரசு ஊழியர்களுடைய சிரமத்தை அழகா பேசினாரு. உண்மையிலே நைட்டு 12 மணி வரைக்கும் அவங்க ஒர்க் பண்றாங்க பாவம். ஒர்க் பண்ணா கூட அப்லோட் பண்ண முடியல. ஆனா தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் 12,525 ஊராட்சிகளுக்கு அந்த நெட்வொர்க்கு கொடுத்து பேச வச்சாரு. இன்னைக்கு 6-7 கோடி வாக்காளர்களை ஒரே டயத்தில் அப்லோட் பண்ணும்போது சிக்கல் இருக்குத்தானே சார் செய்யும். அது எப்படி சர்வே பண்றது? அதையும் இன்னொரு கருத்தையும் சொன்னாரு. இப்ப மழை காலம், மழை காலத்துல பண்ணி செய்யக்கூடியவங்க இவங்க தான். பேரிடர் அங்கங்க மழை பெஞ்சு வெள்ளம் போய்கிட்டு இருக்கு, நெல்லை கொள்முதல் பண்ண முடியல, அதிகப்படியான நெல் விளைச்சல் இருக்கு. இத்தனையும் இவங்க பார்க்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டை போய் எஸ்ஐஆர்ல போய் பணி செய்யன்னு சொன்னா அந்த 2 பணியை விடுபடும்ல சார். அப்ப எங்க தமிழ்நாடு அரசுக்கு தானே கெட்ட வருது, எங்க அரசுக்கு மட்டும் இல்ல, எல்லா மாநிலத்திலும் இது பிரச்சனை இருக்குல்ல. இப்படி ஒரு குளறுபடியான ஒரு திட்டத்தை எஸ்ஐஆரை கொண்டு வந்து பீகார்ல நீங்க ஜெயிச்சது மாதிரி தமிழ்நாடு மற்ற 13 ஸ்டேட்லயும் ஜெயிக்கிறதுக்கு இந்த எஸ்ஐஆரை புகுத்தி நீங்க லாபம் தேட தயாரிக்கிறீங்கன்றதே எங்களுடைய குற்றச்சாட்டு. அது விஷயமா பாராளுமன்றத்துல ஒரு மணி நேரம் டிஸ்கஷன் கொடுங்க, லோக்சபா ராஜ்யசபா. நாங்க பேசுறோம் எதிர்கட்சி எம்பிக்கள், நீங்க ஆளுங்கட்சி சேர்ந்த பதில் கொடுங்க. தேர்தல் ஆணையம்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் பாடி இருந்தா கூட பிஜேபி என்ன சொல்லுதோ அது தான் தேர்தல் ஆணையம் நடக்குது. தேர்தல் ஆணையம் நினைச்சா அது நிப்பாட்டக்கூடாதா? வேற தேதிக்கு மாற்றக்கூடாதா? இல்லை அட்வான்ஸ் அதுக்கு முன்னாடியே போய் ஒரு 4 மாதம் டேட் கொடுத்து இதெல்லாம் எஸ்ஐஆரை சேர்க்கக்கூடாதா? ஏன் பண்ணல? நீங்க சொன்ன மாதிரி நலம் காக்கும் ஸ்டாலின் மற்ற இது எல்லா இது வீடு தேடி ப்ரோக்ராம்லாம் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு மக்களுக்கு. அந்த வேலையை இந்த அரசு ஊழியர் தான் பார்க்கணும். எப்படி சார் இது சாத்தியப்படும்? இருந்த போதும் கூட தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலினுடைய அரசினுடைய கீழ் பணி செய்கிற அரசு ஊழியர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உண்மையிலே கண்ணியத்தோடு
பல மணி நேரம் உழைக்கிறாங்க. சரிங்க. இருந்தா கூட ஒரு 80% ஓட்ட பதிவு பண்ண முடியும். நிச்சயமா தங்க சம்பளம் சார். நீங்க டெல்லியில இருந்து பேசுறீங்க. புகை அங்க வந்து நிறைய இந்த காற்று மாசு அதிகமா இருக்கு அப்படிங்கிறதான், டவர் கூட கிடைக்கலங்கிறது இப்பதான் புரியுது. பட் ஓகே, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி. ஏன்னா உங்களுடைய குரல் வந்து எனக்கு சரியா பதிவு பண்ண முடியல. ஒரு பக்கம் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் அந்த அதிகாரிகள் அவ்வளவு சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் நீங்க சொன்னீங்க. நிச்சயமா அடுத்தடுத்த அமர்வுகள்லையும் வந்து உங்களுடைய குரல்கள் எல்லாம் இன்னும் பலமா ஓங்கி ஒலிக்குங்கிறத நாங்க எதிர்பார்க்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி தங்க தமிழ்ச்செல்வன் சார். சத்யராஜ், இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இனிமேல் இன்னும் 15 அமர்வுகள் இருக்கிறது. ஒன்றிய பாஜக அரசு விளக்கம் சொல்லும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அவங்க சொல்லவே மாட்டாங்க. அவங்க வந்து பல பில்லுக்கு இது வரைக்கும் டிஸ்கஷனுக்கே கொண்டு வராமல் முடிச்சிட்டாங்க பார்லிமெண்ட்டை. ஸோ இப்போ அல்டிமேட்டாக இன்றைக்கி இப்போ மோடி அவர்கள் பேசும்போது ட்ராமா பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு. மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்காக ஒரு கேள்வியை பாராளுமன்றத்தில் கேட்குறத அவர் ஒரு ட்ராமா அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய அவமானமான விஷயம். இதில் முக்கியமான விஷயம், சார் பேசும்போது வந்து பிஎல்ஓக்களுடைய மரணங்களை பற்றி பேசிட்டு இருந்தார். இந்த முதல் 19 மரணங்கள் நினைக்கிறேன். அந்த முதல் 19 மரணங்கள் குறித்து ஒரு முதல் பட்டியலை வந்து ராகுல் அவர் வெளியிடுறாரு. அது வந்து ரொம்ப இந்தியா முழுக்க ஃபஸ்ட்டு டிஸ்கஷனாக மாறின அன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க அவங்களோட நோட்டீஸில். நியர்லி 99%, அதாவது 50 கோடி 45 லட்சம் எலக்டோரல்ஸ் வந்து எனுமரேஷன் ஃபார்ம் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. அதாவது கொடுத்து வாங்கியாச்சு. அதில் 17 கோடி ஃபார்ம்ஸை வந்து நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து அதை ஒரு வெற்றி கொண்டாட்டமாக சொல்கிறாங்க. பட்டியல் வெளியிடுறாரு. பிஎல்ஓஸ் இறந்துகிட்டு இருக்கக்கூடிய செய்தி வர்றப்ப நீங்க வந்து இப்படி ஒரு செய்தி வெளியிடுறீங்க. முதல் 3 நாள்லயே நாங்கள் 78% ஃபார்ம் தமிழ்நாட்டில் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. அதையும் கொடுத்து வாங்கிட்டாங்க மாதிரி ஒரு டேட்டா சொல்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இருந்து கீழே டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு போனாலே, அதாவது டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் கையில் போனாலே மக்கள்கிட்ட போன மாதிரி அவங்க டேட்டா காமிக்கிறாங்களான்னு ஒரு பெரிய சந்தேகம். மக்கள், அதாவது பிடிஆர் அவர்கள் வந்து தெளிவாக வந்து அவருடைய தொகுதியில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது குறித்து ஒரு வீடியோலேயே பேசுறாரு. அவங்க கொடுக்குற டேட்டாவுக்கும் களத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவுக்குள்ள டிஃபரன்ஸ் அவர் பேசினார். ஸோ அப்போ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. இதை அங்கே கேட்கணும். ஏன் நீங்க ஒரு மாசத்துல எஸ்ஐஆர் நடத்துறீங்க 12 ஸ்டேட்டுங்கிறத யார் கேட்க முடியும்? நம்ம எம்பிக்கள் தான் போய் கேட்க முடியும். நம்ம எம்பிக்கள் தான் போய் பார்லிமெண்ட்ல எதிர்த்தரப்ப கொஸ்டின். இல்லை, இப்போ நார்மலா இருக்கிறது ஒரு பக்கம் வந்து முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு வாரம் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, மழையினுடைய காரணமாக கூட இருக்கலாம். இந்த நேரத்தில் அந்த குரல் அவசியமா? ஒற்றுமை சுப்ரீம் கோர்ட்டில் ஒற்றுமை இல்லை, கண்டிப்பா அவசியம் தான். ஏன்னா அப்போ சுப்ரீம் கோர்ட்டு அது தனியாக நடந்துகிட்டு இருக்கும். அதாவது அது வந்து லீகலைஸாக ஃபைட் பண்ணுறது அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. பட் ஆனால் பார்லிமெண்ட்டினுடைய நோக்கம் என்ன? மக்கள் பிரதிநிதிகளோட நோக்கம் என்ன? மக்கள் மேலே ஒரு விஷயம் திணிக்கப்படும் போது அது குறித்து கேள்விகள் கேட்டு விளக்கம் கேட்கறது. குறைஞ்சபட்சம் அதை ஸ்டாண்டிங் கமிட்டி கொண்டு போகணும், எஸ்ஐஆர் நிறுத்தணும், அல்லது எக்ஸ்டெண்ட் பண்ண வைக்கணும், ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் பண்ணணும். இதான் அவங்களுக்கு மக்கள் சிக்கல்களை நேரில் பார்க்குறாங்க இல்லையா? இப்போ அவங்க பார்லிமெண்ட்டில் போய் அந்த கேள்வி தான் கேட்டாக முடியும். பார்லிமெண்ட்டை முடக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை நான் வந்து இதில் வந்து நான் வந்து தவிர்க்கிறேன். ஏன்னா பார்லிமெண்ட்டில் அவங்க கேள்வி கேட்குறத ஏதோ திட்டமிட்டு அவங்க முடக்கிற மாதிரியே வந்து எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க, சாரி ஆளுங்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சிகள் வந்து ட்ராமா பண்ணுறாங்க, வேணும்னே அதை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு வார்த்தை. மக்கள் ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பாராளுமன்றத்தில் போய் உட்காராங்க. அதுவும் எல்லா சிக்கல்களை விட, கடந்த காலங்களில் கொண்டு வந்த எல்லா பயங்கரமான மோசமான சட்டங்களை விட வாக்காளர், அடிப்படை வாக்காளர்களே தூக்கக்கூடிய வேலை இவங்க செய்யறாங்க. இந்த நேரத்துல பாராளுமன்றத்துல போய் கேள்வி கேட்காம எப்பதான் பேச முடியும்? அடிப்படையில் அவங்க ஓட்டு போட்டு அது மக்கள் ஓட்டு போட்டு தான் எம்பி ஆகி உள்ள போறாங்க. அப்ப அவங்க கேட்டே ஆகணும். அவங்களுக்கு நிர்பந்தம் இருக்கு, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. மக்கள்கிட்ட நாளைக்கு அவங்க தான் மக்களை போய் சந்திப்பாங்க, மக்கள்கிட்ட பதில் சொல்ல வேண்டியது. அதனால பார்லிமெண்ட்ல எதிர்க்கட்சி தரப்புல அவங்க கேள்வி கேட்டே ஆகணும். அதை விடாம இவங்க வந்து ஒரு திட்டம் போட்டு டிராமா பண்றாங்க, அது பண்றாங்கன்னு மோடி வந்து ரொம்ப ஒரு அன்பார்லிமெண்டா அவர் பேசுறாரு. நிச்சயமா. சச்சிதானந்தம் சார், உங்களுடைய நிறைவான பறவையாவை நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? நீங்க ஏற்கனவே சொன்னீங்க மழைக்கால கூட்டத்தொடரையும் எழுப்பி எந்த விதமான தீர்வும் இல்லை அப்படிங்கறதா. விவாதிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பதில் இருக்குமா சார்? நிச்சயமா வந்து மக்களுக்கு முன்னால் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா பார்லிமெண்ட்ல இந்த முறையும் அவங்க வந்து பார்லிமெண்ட்டை தொடர்ந்து முடக்கி அதன் மூலமா கடைசி நேரத்துல சில பில்லுகளை பாஸ் பண்ணலாம்னு அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா அது வந்து மக்கள் மத்தியில அவங்க நிச்சயமா அம்பலப்படுவாங்க. என்னன்னா நீங்க வந்து இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அதை வந்து நீங்க இப்ப வந்து இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நியர்லி 6.5 லட்சம் பேர் வாக்காளர்கள். நீங்க வந்து ஃபார்ம் இஷ்யூ பண்ணது சாரி 6.5 கோடி பேர், 6 கோடியே 30 லட்சம் பேருக்கு ஃபார்ம் இஷ்யூ பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10.5 லட்சம் பேருக்கு பக்கம் ஃபார்மே இஷ்யூ பண்ண முடியல. அந்த 10.5 லட்சம் வாக்காளரும் ஃபார்ம் கொடுக்கலைன்னா நீங்க வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா பட்டியலில் இடம்பெற மாட்டாங்க. நீங்க வந்து இதுல வந்து ஃபார்ம் கொடுத்து ஃபார்ம் சப்மிட் பண்ணாதவங்க கிட்டத்தட்ட 1 கோடி 1.25 கோடி பேர் இன்னும் ஃபார்ம் சப்மிட் பண்ணாம இருக்காங்க.
அப்ப இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணாதவங்கள பூரா நீங்க வந்து சீக்கிரம் 4ஆம் தேதிக்குள்ள முடிக்கணும்னா என்ன வரும்? இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறது கூட என்னன்னா 4ஆம் தேதிங்கிறது 11ஆம் தேதியா 1 வார காலம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்னு இந்த 1 வார காலத்துக்குள்ள இந்த 1 கோடி பேரையும் வாங்கி ஃபார்மை வந்து கொடுக்கணும். மீதி 10 லட்சம் பேர் விநியோகம் பண்ணாதவங்களுக்கு வாங்கி இதை முழுவதும் அப்லோட் பண்ணி அதுல வந்து நாட் மேப்பிங்னு ஒரு வருதுன்றாங்க. இப்போ வந்து நம்ம நேற்று வந்து நம்முடைய மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவருடைய தொகுதியிலேயே ஒரு பேரூராட்சிக்குட்பட்ட 7000 சில்லற வாக்காளர்கள் ஷிஃப்டட், அவங்க ஃபார்ம் கொடுக்கலைங்கிறதுக்காக ஷிஃப்டட்னு போட்டு க்ளோஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து பழனி நகராட்சிக்குள்ள மட்டும் பாத்தீங்கன்னா நாட் மேப்பிங்னு கிட்டத்தட்ட 7500 வாக்காளர்கள் வருது. அப்படின்னா அவங்க வந்து அது வந்து ஏன்னா அவங்க வாக்காளருடைய தவறு கிடையாது. நீங்க வந்து அவங்க இருக்கிற விவரங்களை ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க. அது அந்த விவரங்கள் கிடைக்கலன்னா அதை எடுத்து கொடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு தான். ஆகவே அதை முழுசா ஃபில்அப் பண்ணி அவங்களை அப்லோட் பண்ண அரைகுறை விவரங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமா அவங்களுடைய வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுவாங்க அப்படிங்கிறதா இதுல வந்து தெரிகிற விஷயமா இருக்கு. ஆகவே இவங்களுடைய நோக்கம் வந்து என்னன்னா இது சரி செய்வதற்கு 1000 வழிமுறைகள் இருக்குங்க. நீங்க வந்து புதிய வாக்காளர் சேர்க்கறதுக்கு படிவம் இருக்கு, புதிய இறந்த வாக்காளர் நீக்குவதற்கு படிவம் இருக்கு, ஒரு தொகுதியில இருந்து இன்னொரு தொகுதிக்கு மாறுதல் பண்ணோம்னா அதுக்கு படிவம் இருக்கு. இது எல்லா சிஸ்டமும் இருக்கு. இப்ப எல்லா சிஸ்டமும் தூக்கி போட்டு நீங்க 2500 தூக்கி போட்டு ஒரு புதுசா ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி அதுக்கான ஆவணங்கள்னு போட்டு ஒரு 13 ஆவணங்களை சொல்லி 13வது ஆவணமாக பீகாரினுடைய வாக்காளர் பட்டியலையும் ஆதாரமா சமர்ப்பிக்கலாம், அது எஸ்ஐஆர் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அதையும் சொன்னா இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையும் அச்சத்தையும் உருவாக்குது. கட்டாயமா நமக்கு வர்ற தேர்தல்ல ஓட்டு இருக்குமா என்று சொல்வதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசுறதுல என்ன பிரச்சனை? தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தேர்தல் ஆணையரவே வந்து கூட விளக்கம் சொல்லலாம், இதெல்லாம் இருக்க பிரச்சனை எப்படி தீர்க்க போறோம்னு சொல்லலாம். ஆகவே இவங்களுடைய நோக்கம் என்னன்னா உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை அது வந்து இரட்டை பதிவா இருக்கலாம், இறப்பா இருக்கலாம், இடமாறுதலா இருக்கலாம், அதை நீக்குவதற்கு ஏராளமான வழிமுறைகள் இருக்கப்ப இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிறது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக வந்து அந்த ஆளுங்கட்சிக்கு யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்றக்கூடியவர்களை எல்லாம் நீக்கிறதுக்கான ஒரு ஆயுதமாகத்தான் அவர்கள் பயன்படுத்துறாங்க. அதுவும் குறிப்பாக எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் மீது இது திட்டமிட்டு திணிக்கப்படுது. பீகார்ல அந்த முறையில தான் அவர்கள் வெற்றியை அறுவடை பண்ணிருக்காங்க. மேற்கு வங்காளத்திலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் அது மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுத்துக் கொண்டிருக்காங்க. ஆகவே இது இல்லை அப்படின்னு நாடாளுமன்றத்துக்கு முன்னால சொல்லிட்டு போக வேண்டியதானே? என்ன பிரச்சனை இருக்கு? கண்டிப்பா அதுதான் அந்த பதில தான் நம்மளும் எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன அமர்வுகள் இருக்கிறது, பாஜக அரசு எப்படி நகருது அப்படின்றதான். நிறைவான பார்வை மகேந்திரகுமார் சார், 1-2 வார்த்தைகள்ல ப்ளீஸ். சார் அது ஒன்றும் இல்லை. இப்போ சார் சொன்ன மாதிரி திண்டுக்கல்ல தான் ஏகப்பட்ட ஓட்டு மிஸ்ஸிங்கு. சாஃப்ட்வேரில் ஏற்றின பிறகு ஓட்டு எப்படி சார் மிஸ் ஆகுது? அப்போ நாங்கள் சாஃப்ட்வேரில் கஷ்டப்பட்டு எல்லாருமே எங்களோட மொபைல் டேட்டாவில் ஏற்றிருக்கோம். 29,000 ஓட்டை காணும்னு சொல்லி அந்த டிஓ வந்து இப்போ திணறி அடிச்சிட்டு இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை. இந்த மாதிரி சாதாரண ஒரு திண்டுக்கல் மாவட்டத்துக்கே இந்த நிலைமைனா நாளைக்கு சென்னைக்கு என்ன நிலைமைன்னு வெளியே வரும்போது தான் தெரியும். அதனால் இந்த மாதிரி இழப்புகளையும் இதில் இறந்து போகிறவங்களை பற்றி இனிமேல் நாங்கள் மன்றாடுறது ஆளுகின்ற இந்த அரசிட்ட தான் நாங்கள் கேட்கணும். நீங்கள் மன்றாடியாவது இறந்தவங்களுக்கு என்ன செய்யுங்க, எங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. ஏன்னா சங்கங்களும் இப்போ கட்சியெல்லாம் எல்லா கட்சியும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லா கட்சியுமே இப்போ அங்கே சுப்ரீம் கோர்ட்டு போயிடுச்சு. இப்போ இறந்தவங்களுக்கு எதுவுமே செய்யலை, நாங்கள் போனோம். நாங்களும் ஆளுங்கட்சி போன நோக்கம் எதிர்கட்சி போன நோக்கம் வந்து வேற சார் இல்லை. நாங்கள் அதாவது குறைவாக சொல்லலை. நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா எங்களுக்காக பேசக்கூடிய இந்த ஆளுகின்ற அரசு கண்டிப்பாக எங்களுக்கு இதையும் கேட்டு பெற்றுத்தரணும்னு ஒரு கோரிக்கையை இந்த நேரத்தில் வைக்கிறத விட மக்கள் தொடர்பு பணிகளில் நிச்சயமாக சார் சொன்ன மாதிரி முழுமையாக திறன் படைத்தவர்களையும் முழுமையாக இதை பற்றி அறிந்தவர்களையும் காலக்கெடு இன்னும் 1 மாத காலம் நீட்டித்தால் மட்டுமே ஓரளவுக்கு சரி பண்ண முடியும். முழுமையாக சரி பண்ண முடியும்னு என்ன சொல்ல, 1 மாத காலம் நீட்டிக்கலாம். ஏன்னா சைக்ளோன் இதெல்லாம் இருக்கு, இதை பேசி நீட்டிக்கலாம். மக்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை வச்சுக்கிறேன், தயவுசெய்து உங்கள் ஓட்டு இருக்கா, உங்கள் பிஎல் ஓட்டு இருக்கான்னு நீங்கள் போய் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து மற்றவங்க சொல்லியிருக்கணும், நான் சொல்கிறேன். தயவுசெய்து உங்கள் பிஎல் ஓட்டை போங்க. ஏன்னா எங்கள் பிஎல்ஓ காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஓடுறாங்க. ஓடும்போது நீங்கள் வேலைக்கு போயிடுறீங்க. தங்கத்தலைமை அண்ணன் சொன்ன மாதிரி காலையிலே அவங்க பணிக்கு போயிடுவாங்க, நைட்டு வருவாங்க. அதை இது ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கவங்க வெளியே போயிடுறாங்க, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கவங்க வெளியே போயிடுறோம். சனி ஞாயிறு மட்டும் இருப்போம், இல்லைனா வெளியே போயிட்டாங்கன்னா எங்களுக்கு அதுவும் முடிஞ்சு போச்சு. மக்கள் தயவு செய்து அவங்க ஓட்டு இருக்காங்கிற வெரி பண்ணி. அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா ரொட்டீனாக எங்களுக்கு கார்னர் ஓரியம்
வேலை பார்க்குற அந்த இவங்களுக்கு கொடுக்குற கார்னர் ஊதியத்தை ஓகே நிச்சயமாக இதை ஒரு சிறப்பு சீர்திருத்தங்கால கார்னர் ஊதியத்தை வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அதில் சூப்பர்வைசர் இப்போ திடீர்னு போகிறவங்களுக்கு கார்னர் ஊதியம் இல்லை அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இதெல்லாம் சிறப்பு சீர்திருத்தம், ஸ்பெஷல் ஸ்கீம்கால நிச்சயமாக அரசாங்கம் பணம் ஒதுக்கியிருக்கோம். இதை மறைக்காதீங்க, ஊழியர்களுக்கு கொடுங்க, பணியாளர்களுக்கு கொடுங்கிறது நான் வந்து ஊடகவியல் நிச்சயமா சார். அதாவது நீங்க பேசின இந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நம்ம ஓட்டு இருக்கான்றது நிச்சயமா ரீசெக் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பீதியாகவும் இருக்கிறது. ஒரு பக்கம் வந்து மக்களவை உறுப்பினர்களும் திமுகவுடைய சார்பாக, கூட்டணி கட்சியின் சார்பாக நாடாளுமன்றத்திலையும் குரல்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு. பங்குண்ட ரத்னத்திற்கு மிக்க நன்றி. எங்களை மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.